அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பலர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மணி பார்த்தீங்கன்னா 9 மணி, ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் நிறைய பேர் தூங்கி எழுந்திருக்கவே மாட்டிருப்பீங்க. ஆனால் நாங்கள் 6:30 மணிக்கு எழுந்துட்டோம். சுட சுட இட்லி இங்கே தயாராகிட்டு இருக்கு. மல்லிப்பூ இட்லி சுட சுட சசியோட ஸ்பெஷலு. அப்புறம் ராஜாவோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுட சுட மட்டன் குழம்பு, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சுட 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 உருளைக்கிழங்குலாம் போட்டு ராஜாவோட ஸ்பெஷல் மட்டன் கிரேவி. இது கூட சுட சுட இட்லியும் மட்டன் குழம்பையும் சாப்பிட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சுற்றி பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஆல்ரெடி சுற்றி பார்த்துருக்குறோம். கோயம்புத்தூரை இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறதுன்றது நாங்கள் ஆல்ரெடி சுற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. கிளம்பு ஊற்று சசிமா. அடாடாடாடாடா அப்படி இப்படியே இந்த இட்லியை இப்படி எடுத்து ஒரு மட்டன் பீஸில் தொட்டு நிறைய பேர் சண்டே காலையில் டிஃபனே சாப்பிடுக்கலான்னு தெரியல. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் மற்ற நாளில் சீக்கிரம் எழுந்துக்கிறோமோ இல்லையோ, சண்டே 5:30 6 மணிக்கெலாம் எழுந்துருவோம். மேக்ஸிமம் 6:30 மணி, அதுக்கு மேலே தூங்க மாட்டோம். எப்பயுமே நம்ம ஜீவா மட்டன் ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு மட்டன் கடையில் தான் மட்டன் வாங்குவோம். நல்லா போட்டு தருவார். கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த கடையில். அடுத்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பார்க்கலாமா? மட்டன் குழம்புல போட்ட உருளைக்கிழங்கு சூப்பராக வந்துருக்கு. மட்டனை குக்கரில் விசில் போடவே இல்லை. எப்படி வந்திருக்கு தெரியுமா? இப்படி வந்திருக்கு மட்டன். சுட சுட இட்லியும் மட்டன் குழம்பையும் உள்ளே இறக்கிட்டு நாங்கள் 4 பேரும் கோயம்புத்தூர் சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர் கூடிய மிக முக்கியமான சாலை அவினாஷ் ரோடு. அவினாஷ் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ரோடு காமிச்சஸ் என்னையே காமிச்சிட்ருக்கோம். அவினாஷ் ரோடு கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு தெரியும். இதுதான் அவினாஷ் ரோடு அப்படிங்கிறது. அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போகிற முதலிடம் அப்படின்னா சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலான்னு கோணியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான கோவில். ஆமாம், கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம். 150 வருஷம் அந்த கோவில் பழமையான கோவில் சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் கோணியம்மன் கோவில், இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. கோயம்புத்தூர்னு பேர் வர்றதுக்கும் அந்த கோணியம்மன் அப்படின்ற கோவில் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோயம்புத்தூரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய வரலாறுலாம் படித்தேன். அது எல்லாத்தையும் சொன்னால் போர் அடிக்கும் அப்படின்றதால நம்ம போகிற ஒவ்வொரு இடம் மிக முக்கியமான இடத்துல காமிக்க போகிறோம். கோயம்புத்தூரில் எது ஃபெமிலியரான இடம், எது ரொம்ப பழமையான இடம், வரலாறு சொல்லக்கூடிய இடம், அதை மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். இது மிக முக்கியமான ரோடு, அவினாஷ் ரோடு. இந்த ரோட்டில் ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது, ஐ லவ் கோவை. அங்கே போய் நம்ம செல்ஃபிலாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு காமிச்சிட்டு, அதுக்கு பக்கத்துலேயே விஓசி பார்க் இருக்குது. அந்த பார்க்கையும் லைட்டாக உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில், கோயம்புத்தூரோட சென்ட்ரல் ஜெயிலில் தான் நம்மளோட வாவு சிதம்பரனார் ஒரு 2 வருஷம் 1908லேருந்து 1910 2 வருஷம் அந்த ஜெயிலில் இருந்திருக்காரு. இப்போ அது போக அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு இடங்களும் நம்ம போய் பார்க்கலாம். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக்னு. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் மிக முக்கியமான ஒரு இடம் விஓசி கிரவுண்டு, வாவுசி மைதானம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிரவுண்டு. இங்கே எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி தெரியுது அவினாஷ் ரோடு. இது அவினாஷ் ரோடு. இப்போ ஏதோ வேலை நடந்துருக்காங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம கோவை ஐ லவ் கோவைன்னு சொல்லி நம்ம அவினாஷ் ரோட்டில் போகும்போது பார்த்தா தெரியும். அங்கே நின்று செல்ஃபி எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா ரோடை இடித்து ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா YWCAவோட லேடிஸ் ஹாஸ்டல். அப்புறம் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலு அதெல்லாம் இங்கே தான் இருக்குது.
மிக முக்கியமான இடத்துல அந்த விஓசி மைதானமும் விஓசி பார்க்குன்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடி வீடியோவில் சொன்னேன். அந்த கிரவுண்டுக்கு அந்த ஆடிட்டோரியம் தெரியுது, அதுக்கு பேக் சைடில் தான் அந்த பார்க் இருக்குது. இதுதான் நம்ம கோவை. சரி, வந்துட்டோம். இங்கே ஒரு செல்ஃபி போட்டு போயிடும். இதுதான் அந்த விஓசி பார்க்கு, வாவசி பூங்கான்னு போட்டிருக்காங்க. இந்த விஓசி பார்க்கு அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது கோயம்புத்தூரில் மிக முக்கியமான இடத்துல இந்த பார்க்கு ஒன்று. நாங்கள் முன்னாடி வந்தப்போ சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்றதுல போய் பார்க்கலாம் வாங்க. தீக்ஷி பிரணவ் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே போகலாம். இப்படி ஓடுறான் பாரு பிரணவ். பார்க்குக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி வண்டி இருக்குது, அதில் பிரணவ் ஃபோட்டோ எடுக்க போகிறான். மேலே ஏறக்கூடாது, கீழே நிற்கணும். சரி, பரவாயில்ல. இப்போ வந்து பராமரிப்பு வேலைகள்லாம் நல்லா பண்ணி மரங்கள்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய இருக்குது. முன்னாடி வந்தப்போ அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்காது. இதெல்லாம் நிறைய பராமரிப்பு எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்குக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, உள்ளே வந்த உடனே இடதுபுறத்தில் வந்து இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சியோட வண்ண மீன்கள் காட்சியகம் ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கலர் மீன்கள் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இங்கே வந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு வந்து தேவதை மீன்கள்னு போட்டிருக்காங்க. சசி இங்கே தான், இதான் தேவதை மீன்களாம் பாரு, ஏஞ்சல் மீன்ஸ். இப்போ வந்து க்ரௌடு இல்லாததால் ஃப்ரீயாக பார்க்க முடியுது. நார்மலாக ஈவினிங் டைமில் நல்லா கூட்டம் இருக்கும். இது பாருங்கள், டைகர் ஷார்க் அந்த மீன் பேர் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். தொடக்கூடாது பிரணவ். டைகர் ஷார்க். இங்கே வந்தால் குழந்தைங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சுற்றி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. டைகர் ஷார்க். இங்கே போய் குட்டி குட்டி மீன்கள், இதெல்லாம் குட்டி மீன்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் மீன்லாம். இது வந்து குட்டி போடுற மீன் அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டோ இது பாருங்க, இது சூப்பராக இருக்குது. இந்த மீன்லாம் இல்லை, குட்டி குட்டி அழகா சிகப்பு மஞ்சள் அந்த நிறத்தில் இருக்கு. திக்ஷி பிடிச்சிருக்கா? திக்ஷி எவ்வளோ பெரிய மீன் பாரு. பிராணா மீன் இனம் போட்டிருக்குது. இந்த மீன் பேர் வந்து சூப்பராக இருக்கு இந்த மீன். இதோ வர திக்ஷிமா. இதுக்குள்ளே எங்கள் மீனே காணும். தொடக்கூடாது தீக்ஷிமா, தொடக்கூடாது. பிரணவ் தொடாத. மீன் வேறு இங்கே இருக்கு பாரு, தெரியுதா? ஹவுஸ் மாதிரி இருக்கா? இது வந்து ரெட் பேரட்டா, சென்ட்ரல் அமெரிக்காவா அந்த மீனோட. இது பாருங்க, கோய் கார்பான், ஜப்பானா இந்த மீனோட பிறப்பிடம். சூப்பராக இருக்கு. விஓசி பார்க்குக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். என்ட்ரி ஃப்ரீ தான். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது. மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சி அழகாக இருக்குது. சரி வாங்க, அடுத்து அப்படியே உள்ளே போகலாம். இல்லை, ஒரு இடத்துல இந்த மாதிரி கேரளத்தோட கதகளி ஆடுற அந்த ஒரு சிலை இருக்குது. அதில் வந்து தீக்ஷியும் பிரணவை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ இப்போ பின் வரும். பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மாதிரி நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா டைனோசர் இருக்குது. பெயர் தெரியாத அனிமல்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் எந்த அனிமல்ஸ்னே தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன சசிமா? அவர் பாவம், அவருடைய கஷ்டம் என்ன நினச்சி தூங்கிட்டு இருக்கு வர தெரில. ஏன் சிஸ் இப்படி சொல்கிறா? இங்கே பாருங்க, அழகான சிலை. ஒரு அம்மா வந்து நாட்டியம் ஆடுறது வந்து சிலையை வச்சுருக்காங்க.
எவ்வளோ பெரிய மிருகம் பாரு. பிரணவ் அது வாய் பாடுறா பல்லு. அவ்வளோதான் விஓசி பார்க்க பார்த்து முடிச்சாச்சு. முன்னாடி வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டு கழிப்பறை வசதி இருக்குது. பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனியாக நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடம். வந்தால் ஈவினிங் டைமில் வரணும், நல்லாயிருக்கும். வெயில் டைமில் வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. வெயில் அடிக்கும், குழந்தைங்க விளையாடி கழிச்சு போயிடுவாங்க. அதனால் சொல்லு இது என்னங்க இதுதான் ஸ்டேடியம். இதுதான் வந்துட்டு நேரு ஸ்டேடியம். கோயம்புத்தூரோட மிக முக்கியமான பெரிய ஸ்டேடியம் அப்படின்னா இந்த நேரு ஸ்டேடியம் தான். ரெண்டு பக்கமும் மரம். கட் பண்ண பார்த்தீங்களா? இதான் வந்துட்டு மத்திய சிறை, சென்ட்ரல் பிரிசன். போலீஸ் வந்து பார்க்குறாரு யாரா இது வர்றது அப்படின்னு. ஜெயிலுக்குள்ளே போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. மிக பழமையான கோயம்புத்தூரோட சென்ட்ரல் ஜெயிலு. இந்த ஜெயிலில் வந்துட்டு மிக பெரும் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள், அரசியல்வாதிகள் நிறைய பேர் இந்த ஜெயிலில் இருந்துருக்குறாங்க. பாவு சிதம்பரனார் வந்து சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி 1808 1910 வரைக்கும் 2 வருஷம் இங்கே இந்த ஜெயிலில் இருந்துருக்காரு. கோயம்புத்தூரில் ஐகானிக்கான விஷயத்தில் இந்த ஜெயிலும் ஒன்று. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே தெரியுது பாருங்க தூரத்தில், கலெக்டர் ஆஃபீஸ். அப்படியே இப்படி சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க்கு. இந்த பக்கம் அப்படியே நேராக போனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போட்டிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது, தமிழ்நாடு போலீஸோட மியூசியம். இதுதான் அது. இதுக்குள்ளே வந்து தமிழ்நாடு போலீஸோட மியூசியம் இருக்குது. இதுதான் நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். வெளியில் இன்ஜின் வச்சுருக்காங்க, பழைய காலத்து இன்ஜின். நிறைய பேர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருப்பீங்க கண்டிப்பாக. பின்னாடி இதுலேருந்து அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடதுபுறம் திரும்பினீங்கன்னா, இதில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ரோட்டில் இடதுபுறம் திரும்பினா ஜிஹெச், கோயம்புத்தூரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரும். இங்கே ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இது இப்போ புதுசாக வச்சுருக்காங்க, இது மாதிரி இல்லை. இது இதில் நம்ம இடதுபுறம் திரும்பினா ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், வலதுபுறம் திரும்பி இப்படி நேராக போனால் டவுன் ஹால் போகிற வழி. டவுன் ஹாலுக்கு தான் போகணும். இதில் போக முடியாது, ஒன் வே இல்லை. அதில் போய் யூட்டர்ன் போடணும். அந்த கார் திரும்புது இப்போ இப்போ யூட்டர்ன். உங்களுக்கு இடதுபுறம் தெரியுது, இதெல்லாம் வந்து புது பில்டிங் ஜிஹெச்சோட. இதெல்லாம் காமிசஸ் புதுசாக எமர்ஜென்சியில் போட்டுக்கோங்க. நமக்கு இடதுபுறம் தெரியுது பாருங்க, அதுதான் கோனியம்மன் கோவில். கிளியராக காமிச்சு. இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ண முடியாது. கோவில் நட திறந்திருக்கான்னு பார்ப்போம். நட திறந்திருக்க வாய்ப்பு இல்லை. வாசலை காமி. கோவில் சாத்தியிருக்காங்க பாருங்க, இது பார்க்க முடியாது. இதுதான் அந்த கோனியம்மன் கோவில். இந்த கிளாக் டவர் காமிச்சு. கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த ஐகானிக், கிட்டத்தட்ட 1800ஆம் வருஷங்களில் கட்டப்பட்டது இது. இந்த வாட்ச் கிளாக், சாரி கிளாக் டவர். அப்படியே நேராக போனோம் அப்படின்னா வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போனீங்கன்னா டவுன் ஹாலில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நேராகவே போத்தீஸ் வேறு இருக்குது. போத்தீஸ் இருக்குது, சென்னை சில்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து லைப்ரரி. சென்னையில் எப்படி டி நகரமோ அது மாதிரி நம்மளுக்கு. ஆமாம், கோயம்புத்தூரில் டவுன் ஹால் எல்லாமே இருக்குது ஷாப் பண்ணுறதுக்கு. நகை கடைங்க, ட்ரெஸ் கடைங்க, எல்லாமே இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. யாரையும் உள்ளே போனால் 2 நாள் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பர்ஸில் பணம் இருந்தால் போதும். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இது தீபாவளி பொங்கல் அப்போல்லாம் 1 மாதத்துக்குள்ளேயே கூட்டமாகிடும். அது வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ். கோயம்புத்தூரோட கார்பரேஷன் ஆட்டோக்கு பின்னாடி இருக்குல்ல, இந்த மரம் இருக்குல்ல, அது பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் மாநகரம். இங்கே 2 பக்கமும் ஃபுல்லாக கடைங்க தான். இதில் அப்படியே நேராக போனால் உக்கடம் வரும். பஸ் ஸ்டாண்டு. பெரிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உக்கடமோட ஏரி பின்னாடி தெரியுது, உக்கடம் லேக்கு. அதை சுற்றி வந்துட்டு ஸ்மார்ட் சிட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டிங்லாம் போகலாம், குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, பார்க் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வாலாங்குளம் போட் ஹவுஸ்ன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு பார்க் காமிச்சிருக்கோம். அதுவும் வந்துட்டு இதோட ஸ்மார்ட் சிட்டியோட சேர்ந்த பார்க் தான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் சிட்டியோட அந்த சைடில் காமிச்சோம் இல்லையா, பின்னாடி தெரியுது வந்து உக்கடம் ஏரி. அதை சுற்றி வந்து சைடில் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது பாருங்கள், பழைய டெலிஃபோன். அந்த காலத்து டெலிஃபோன் இப்படி தானே இருக்கும், அந்த ரிங்கை சுற்றி கால் பண்ணுவோம். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமோஃபோன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, எனக்குலாம் தெரியும். இந்த கிராமோஃபோன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சுற்றும் போது அதில் டச் ஆகும், அந்த இடையில ஒன்று இருக்கு இல்லையா, அது டச் ஆகும். அப்போ வந்து பாட்டு ஓடும். அது அந்த டச் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டால் பாட்டு நின்றுடும். இந்த கிராமோஃபோன் பாருங்கள், இங்கே போட்டுருக்காங்க, அதோட வரலாறு. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற அடி பம்பு, அது பாருங்கள். இதெல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. இப்போலாம் இங்கே அதிகமாக இது ஊர்களில் கூட இருக்குதான்னு தெரியல, ரேர் தான். பட் நாங்களாம் அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாலியோடு சேர்ந்த ஒரு அடி பம்பு. இந்த மாதிரி நிறைய பழையமான விஷயங்களை இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார் ஒன்று வந்து சாய்வாக நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன், எடுத்துட்டேன். இது என்ன போட்டிருக்காங்க, காரோட வளர்ச்சியின் ஒரு புதுமை, இதன் மூலம் விரைவாகவும் பாதுகாப்பும். காரை பற்றி போட்டிருக்காங்க. சாப்பிட்டு எடுக்கலாம் பிரணம், செமையாக இருக்குது. இதில் என்ன இருக்குக்கா, இதில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக காரு கிடையாது, ஒரிஜினல் காரு கிடையாது, இரும்பை கொண்டு பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட பார்ட்ஸு எல்லாமே வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. சரி சாப்பிடுவோம். பிரணவ் வந்து பசிக்குதுன்னா அவன் சாக்கல, நம்மளும் சாப்பிட வேண்டியதான். ஊற்று சசி என்ன மட்டன் குழம்ப குழி பண்ணிவிட்டு அதில் மட்டன் குழம்பை ஊற்றி குழப்பி அடிக்க வேண்டியதான். போதும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சசி நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம வீடு இல்லை, லேட்டாக சாப்பிட்றதுல நல்லா குழச்சிட்டு கொழுப்பெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஒரு மட்டன் பீஸை வச்சு காலையில் வச்சு மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட், அல்டிமேட். மட்டன் பீஸு அல்டிமேட். மட்டன் குழம்பு, சுட சுட சாதம், ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வந்துட்டோம். எப்படி இருக்கு குழம்பு? ரசம் வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ரசம் வந்து சசியோட ஸ்பெஷலு. சாதமும் ரசமும் சசி செஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. நான் வந்து வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, சண்டே 12:30 மணிக்கெலாம் சாப்பிட்றோம். காலையில் டிஃபனும் 9 மணிக்கு சாப்பிட்டோம். லன்ச்சு இப்போது 12:00க்கெலாம் சாப்பிட்றோம். இந்த மாதிரி இயற்கை காட்சியோடு உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடைஞ்சி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோன்னா, நானும் சசியும் ஏதாவது சிட்டி இல்லாமல் சிட்டிக்கு அவுட்டரில் போய் எங்கேயாவது ஒரு தென்னந்தோப்பில் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். சசி ரசம் சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப பதிவு சொன்னதால இங்கேயே உட்காந்தோம், சிட்டிக்குள்ளேயே உட்காரம் பக்கத்துலேயே. பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள்.
நமக்கு வலதுபுறத்தில் தெரியுது பார்த்தீங்களா தூண், அதுதான் அந்த பழைய மசூதி சசி, கோட்டைமேட்டு மசூதின்னு சொல்லுவாங்க. திப்பு சுல்தான் அவர்களால் கட்டப்பட்ட மசூதி அது. ஹைதர் அலியோட மகன். கோயம்புத்தூரோடைய ஐக்கானான விஷயத்தில் இந்த மசூதி ஒன்று பல பேருக்கு தெரியாது. பழைய காலத்து மசூதி நல்லா கவர் பண்ணிடுது சார். அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இடதுபுறம் இப்படி திரும்பணும் அப்படின்னா நேராக போனால் நமக்கு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த டிலைட் தேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கோயம்புத்தூரோட மிக முக்கியமான ஐக்கானான ஒரு விஷயம் என்னென்னா 1914 வருஷம் தமிழ்நாட்டிலே முதல் சினிமா தேட்டர் இந்த கோயம்புத்தூரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் அந்த டிலைட் தேட்டர். அதை பார்க்கலாம் வாங்க, உங்களுக்கு காமிக்கிறோம். டிலைட் தேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஹால் ரோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டவுன் ஹால்லாம் வருது இல்லையா, அந்த டவுன் ஹால் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைக்கிள்கள், பைசைக்கிள்ஸ், குழந்தைகளுக்கான சைக்கிள் இங்கே இருக்குது. பார்த்தேன் தேட்டர் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பர்மிஷன் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, அப்போ தேட்டரை வந்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க உள்ளே, ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க உள்ளே இருக்கவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல. அதான் சசி ஏதோ அவங்க ஓனர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுமா, ஆல்ரெடி ஏதோ ப்ராப்ளமாக இருக்கான். அதனால் நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு தேட்டரு, ரொம்ப ஹிஸ்டரியில் முக்கியமான தேட்டர் இல்லையா, அதனால் ஹிஸ்டரியிலேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் தேட்டரோட வியூ. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சசி டிக்கெட் கவுண்டர் பேர் 14 ரூபா 35 பைசான்னு போட்டிருக்காங்க. உள்ள இருக்கு இந்த மாதிரி தேட்டர் கவுண்டர். இங்க வெளியில இருக்க கவுண்டர் உள்ள இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப பழைய கால தேட்டர் இல்லையா. இப்ப எங்க ஓட உள்ள பாரு இடிச்சிட்டு இருக்காங்க பாரு, உள்ள உள்ளலாம் இடிச்சிட்டு இருக்காங்க பாக்கலையா. இப்போ இனி டிலைட் தேட்டர்ல வந்து 2023 வரைக்குமே மலைக்கல்லன் எம்ஜிஆர் படம் வரைக்கும் போட்டுருந்துருக்காங்க. இப்போதான் ரீசெண்டாக வந்து தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த தேட்டர் இருக்காது, அதை இடிச்சிட்டாங்க. அது அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரில. சவுத் இந்தியாவிலே வந்துட்டு முதல் திரையரங்கம் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம். அடுத்தது நம்ம கோயம்புத்தூரில் சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதில் வந்துட்டு இப்போது சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா. சாப்பாடு ரிலேட்டட் விஷயங்கள் எது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன படம் சசி, அருளா? ஆமாம், அருள் படம். விக்ரம் அண்ட் ஜோதிகா ஆக்டிங்ல வந்து அருள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கண்ணன் பிரியாணி கடையில் தான் போய் ஜோதிகா பிரியாணி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு அங்கண்ணன் பிரியாணி ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நார்மலா நம்ம என்ன சொல்றது, பாக்குறதுக்கு வந்து பிரியாணி மாதிரி இருக்காது, வந்து லெமன் சாதம் மாதிரி இருக்கும், ஆனா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த அங்கண்ணன் பிரியாணி ஹோட்டலில் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ சாப்பிடலாம், ஆனால் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டதால இப்போ சாப்பிட முடியாது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபுட் ரிலேட்டட் உணவு சார்ந்த விஷயத்தில் மிக ஃபேமஸாக இருக்கக்கூடிய நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அங்கண்ணன் பிரியாணி ஹோட்டல் அந்த மாதிரி நிறைய இருக்குது கோயம்புத்தூரில். வெஜ்ஜில்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரை ப்ரைடு நாங்கள் அப்படின்னு அன்னபூர்ணா ஹோட்டல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அன்னபூர்ணாவில் காஃபி குடிச்சதில்லை. சரி, அங்கே போய் காஃபி குடிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக வந்து வேளாண் காஃபிலாம் குடிப்போம். அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. இது என்ன மால் தெரியுமா சசி? இல்ல, இது மாலா அவனுக்கு அபார்ட்மெண்ட். அதான் பார்த்தல இது போய் அபார்ட்மெண்ட் போய் மால்ன்ற நல்லா இருக்குல, சம்மதம் இருக்கு. அபார்ட்மெண்ட் இங்க இருக்கு பாருங்க, இதான் மால். இங்க தான் ஒரு தடவை சொன்னல பாஸ் வந்து KFC சிக்கன் வாங்கிட்டு அவசரமா ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. அது இங்கதான், இந்த மால்ல தான் போய் வாங்கினார். இது பேர் என்ன, இந்த மால் பேர் அதே மறந்து போட்டு பாருங்க. ப்ரூக் ஹில்ஸா? ப்ரூக் ஹில்ஸ் தான் நினைக்கிறேன். ப்ரூக் ஹில்ஸ் மால் கரெக்ட். நம்ம எங்க இந்த மாலுக்குள்ளலாம் போகிறோம் வரோம், நம்ம வேற உண்டு, நம்ம உண்டு. நல்லா இது பெரிய மாலா இருக்குல்ல, நல்லா அவ்வளோ நீட்டமாக இருக்கு. ஒன்று ட்ரை பண்ணலாமா போகலாமா? ஆடா இது உள்ள போய் சுற்றினா கால் தான் வலிக்கும். நம்ம உள்ள போய் எதுவும் வாங்கவும் முடியாது, நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் இருக்காது. எல்லாருமே சுற்றி பார்க்க தானே வராங்க. ஆமாம், இதில் தேட்டர் படம் பார்க்கலாம். அப்படியே இந்த ரோட்டில் வந்து நேராக ப்ரூக் ஹில்ஸ் ரோடு. இது வந்து நேராக போய் வலது பக்கம் திரும்பினா மேட்டுப்பாளையம் ரோடு. அதில் போனால் நமக்கு ஒரு அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் காஃபி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது. எதுக்கு தலை நடித்தேன்
தீக்ஷி ரோட்ல இதெல்லாம் தம்பி கரெக்டா காமி எப்படி ரோட்ல விளையாட்டு காமியாதான் சைடில் பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு வளர்ச்சி எவ்வளவோ அடைஞ்சிருச்சு கோயம்புத்தூர். வந்து நிறைய கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய பெரிய நகரங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரனாகவே இருக்கான்றதுக்கு சான்று பாருங்க. இன்னமும் பெரிய பெரிய அந்த ப்ரூக்ஃபீல்ட் மால் மாதிரி பெரிய மால் கோடீஸ்வரங்க லட்சாதிபதிகள் வந்து போயிட்டு வர இடம் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி ஏழைகளும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஏழ்மை நிலை மாறதில்லை. என்ன பண்ணோம் பசங்க ரோட்டு ஓரத்துல வீடு ரோட்லயே விளையாடுதுங்க. நீ சொகுசா இருக்க, பைக் வேணும் அது வேணும்னு கேக்குறீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நட வண்டி கூட இல்ல, செப்பல் இல்ல, வெறும் அப்படியே வெயில்ல நடந்து வருதுங்க அந்த குட்டி பசங்க. புரியுதா பண்ணா? ஜெய் கிருஷ்ண சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்களாம். இது வந்து மேட்டுப்பாளையம் ரோடு சசி, இதான் வடகோவை இந்த இடம் பேர். இதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைடு போனோம் அப்படின்னா பூ மார்க்கெட் வரும். அப்படியே அது போய் டவுன் ஹாலில் போய் சேர்ந்துடும். பார்க்கிங் ஃபுல்லாக. ஆமாம் சசி, வேணாம் சாப்பிட முடியாதுங்க, வேறு எதாவது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தோம். அங்கேயே பார்க்கிங் ஃபுல்லு, ஏகப்பட்ட பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அப்படி என்ன நம்ம க்யூவில் நின்று சாப்பிட்ணும் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் நமக்கு தெரியுது பாருங்க, ஸ்ரீ நாக சாய் கோவில். பழமையான கோயம்புத்தூரில் பழமையான சாய்பாபா கோயில், சாய்பாபா காலனியில் இருக்குது. இந்த காமி சசி நம்ம 2 முறை போயிருக்கோம் இல்லையா. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்ல இந்த கோவில் ஒன்று, சாய்பாபா கோவில். பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், கோணியம்மன் கோவில், மருதமலை கோவில், இந்த மாதிரி பல வகையான பிரபலமான பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு கோணியம்மன் கோயில் தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சோம். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலாம் ஆல்ரெடி போயிருக்கோம் அப்படின்றதால அங்கெல்லாம் போக போகிறதில்ல. அடுத்து நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பழமுது நிலையம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவானந்தா காலனியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா மலிவான விலையில் கிடைக்கும். குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் தான் போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல் மிக்ஸ்டு ஜூஸ் குடிக்கிறேன். சசினி வாயில் குடிக்கிறதுலே இருக்காதா? வாட்டர் மெலான் ஜூஸ் ஆனால் நீ குடிச்சு முடிச்சிட்டா அவன். காஃபி தான் குடிக்க முடியல, அதனால ஜூஸ் குடிக்கிறோம் நாங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஜூஸ் குடிச்சு பாருங்கள், ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லாயிருக்கும், விலையும் வந்து மலிவாக தான் இருக்கும். பழமுதிர் ஜாலியில் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பலாப்பழம் வாங்கிட்டோம், செம்ம டேஸ்ட்டு. கோயம்புத்தூர் சுற்றி பார்க்குற பணியில் இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு, 100 அடி ரோடுன்னு சொல்லுவாங்க. 100 ஃபீட் ரோடு பிரிட்ஜ் ஏறி இறங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நவ இந்தியாவில் போய் ஜாயின் ஆகி அவினாஷ் ரோட்டில் போய் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது தான் நம்ம பிளான். பெரிய பிரிட்ஜ், ஹைட்டான பிரிட்ஜ். ஆமாம், வேற எங்கே போகிறது? சசி வேற எங்கேயாவது போகலான்னு ஐடியாவில் இருக்கார் போல தலைவர். அரை நாள் கோயம்புத்தூர் சுற்றி காமிச்சதுக்கே நான் அரை ஏழை ஆகிட்டேன். இப்போ ஜூஸ் குடிக்கலான்னு போனோம். பீனட் பட்டர் மசாலா, அது சாரி மசாலா என்ன, பீனட் பட்டரு, ஸ்நாக்ஸு, பலாப்பழம், அது இதுன்னு வாங்கி 600 வீட் ப்ரெட்டு 600 காலி. இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு. இந்த பிரிட்ஜு கீழே ஒரு பிரிட்ஜு போகுது, சைடில் பார்த்தா தெரியும். சுத்தி பார்க்கும்போது மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறோம்னு பாடுறாங்க. நீங்க கோயம்புத்தூர் சுத்தி காமிக்கும்போது இதே பாட வேண்டியதான், கோயம்புத்தூரை சுத்தி பார்க்க போறோம், அவினாசி ரோட்ல வீடு வாங்க போறோம் அப்படின்னு கடவுளே பாட வேண்டியதான். அவினாசி ரோட்ல விற்கிற வேலையில எங்க வீடு வாங்குறது? இங்க கீழே ஒரு பிரிட்ஜ் போகுது பாருங்க, அந்த பிரிட்ஜ். ஆமா, அந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல இருந்து கணபதி போற. இந்த பிரிட்ஜ் மேல இருந்து பார்த்தா டோட்டல் சிட்டியா தெரியும். ஐயப்பன் கோயில் பின்னாடி இதான் ஐயப்பன் கோவில். ஆமால, கீழே சித்தாபுதூர், கீழே வர சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் தான். நல்ல ஹைட் இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் மேல இருந்து பார்த்தா என்டையர் கோயம்புத்தூர் சிட்டியே பார்க்கலாம். அப்பா ஒரு வழியா சுத்திட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவினாஷ் ரோடு தான். அவினாஷ் ரோட்டில் வந்து பிஎஸ்ஜி காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இங்கே
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோட்டோட இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜு பிஎஸ்ஜியே வந்து கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜை வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நடுவில் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க, தெரியுதா? இந்த பிரிட்ஜ் வர போகிறதால அந்த பிரிட்ஜ் எடுக்க போகிறாங்க, தெரியுதா? எல்லோ கலர். ஆமா, இது நடக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அவனேஸ் ரோட்டில் வந்து இது நடக்கிறது தான் அவன் எடுத்தானே ஆகணும் அந்த பிரிட்ஜ் கட்டுறாங்க. எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் பாருங்கள் பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி காலேஜில் நிறைய நம்மளுடைய சினி ஃபீல்டில் இருக்கவங்க, நிறைய அரசியல்வாதிகளுடைய ஆளுங்க எல்லாம் இங்கே படிச்சிருக்கிறாங்க. பிஎஸ்சியில் படித்து பெரிய ஆளாக இருக்காங்க நிறைய பேர். எங்கள் பிரணவே இந்த பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம். ஆமாம், பிரணவ் பிஎஸ்சிலாம் பிறந்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் மாதிரியான நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இங்கே தான் படித்தாங்க. எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டு சசி, அவினாஷ் ரோடு நம்ம வீட்டுக்கிட்ட. ஏன் இன்னும் சுத்தலாமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஸ்கூல் வரும். பிரணவ் நைஸாக வீட்டுக்கிட்ட வந்துட்டோமான்னு கேட்குறான். பரவாயில்ல, சீக்கிரமாக முடிச்சிட்டோம்ல. நிறைய இருக்குது, நம்ம ஷார்ட்டாக முடிச்சிட்டோம்ல. எல்லாத்தையும் ஒரே நாளில் கவர் பண்ண முடியும். நமக்கு வலதுபுறத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா பன்மால். இந்த மாலுக்கு தான் நம்ம அடிக்கடி போவோம். ஆமாம், ரொம்ப பக்கத்தில் இருக்கின்றதால இந்த மாலுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். பன்மால் இல்லையா? நடந்திருக்கு சார். இந்த இது பூஜை படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அது எங்க தில் படத்துல ஒரு அது இல்லை சசி, நண்பன் படத்துல தான் அந்த ஹோட்டல் டென்னிஸ். தில் படத்துலையாவா? இது சசி அஜித்தும் லைலாவும் தீனா படத்துல. அது சென்னையில். அது ராகத் பிளாஸா ரகாத் பிளாஸான்னு சொல்லி வடபழனியில் இருக்கு. அதெல்லாம் படத்துக்கு போயிடலாமா அப்படியே? ஏன் அங்கே போய் டிக்கெட் வாங்கிக்கலாமே? 2:30 மணி ஷோ இருக்கும், மணி 2:30 ஆச்சு. இங்கே கவுண்டர் இருக்கும் சார், டிக்கெட் கவுண்டர். அப்படி போய் வாங்கி. நட்பூஸ் வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கோயம்புத்தூர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பார்த்தாது, ஒரு வருஷம் ஆகும். அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருக்குது. கோயம்புத்தூர் வந்து கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவில்கள் நிறைய வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான இடங்களை வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா, சசி மற்றும் பலர்.